டாக்டர் பாஸ்கர், மருத்துவ கண்காணிப்பாளர், அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை. 1/2/2026 அன்று திரு நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நலக்குறை காரணமாக இங்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 24 நாட்களாக சிகிச்சையின் போது அவரது உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வு இருந்தபோதிலும் பல்துறை மருத்துவக் குழு தீவிர சிகிச்சையும் அதிதீவிர கண்காணிப்பையும் தொடர்ந்து வந்தனர். இன்று அதிகாலை முதல் மருந்துகள் ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்து அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அதிதீவிர சிகிச்சையில் இருந்தபோதும் முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் திரு நல்லக்கண்ணு அவர்கள் 25/2/2026 அன்று பிற்பகல் 1:55 மணியளவில் நம்மை விட்டு பிரிந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் அவரது சிகிச்சைக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து மருத்துவ குழுக்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இப்போ எம்பார்மிங் ப்ரொசீஜர் போயின்னு இருக்கு. இது முடிஞ்ச உடனே அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் சார். இங்கேருந்து அவங்க வெளியே அவங்க இதுக்கு கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ எம்பார்மிங் ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம 24/7 தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருந்தோம். என்ன மாதிரியான இதில் அவர் இருந்தார்? அவர் வயது மூப்பு முதல்ல அது ஒரு இருக்கு. அதோடு சேர்ந்து அவருக்கு நோய் தொற்று இருந்திருக்கு. அது கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கினே இருந்தோம். நோய் தொற்று, அதுக்கப்புறம் நுரையீரல் சுவாச கோளாறு கொஞ்சம் பிரச்சனை தான், அதனால செயற்கை சுவாசம் கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அவருக்கு அதனால் பிபி மெயின்டைன் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வந்துருந்தது. எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருந்தோம். பட் ஆனால் கடந்த ஒரு 2-3 நாட்களாக ட்ரீட்மெண்ட்டுக்கான பலன் அதிகமாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாதிப்பு அதிகமாக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உறுப்புகளும் ஒன்று ஒன்றா செயலிழக்க ஆரம்பிச்சது. நேற்றுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அபாயகரமான கட்டத்தில் இருந்தார். எல்லாம் கண்டினியூ பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் எல்லாமே இதுவாகி இப்போ ஒரு 1:55 போல் எல்லாமே செயலிழந்து போய் நின்று போயிடுச்சு. இப்போ என்ன மாதிரி நெக்ஸ்ட் அவருக்கு பாடி எம்பார்மிங்னா பதனப்படுத்தி அவர் தன்னோட உடலை அவர் டொனேட் பண்ணியிருக்கார் மருத்துவமான படிப்புக்காக. ஸோ அதனால் எம்பார்மிங் ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அவரோட அவங்களோட கட்சி அலுவலகத்துக்கு கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. கட்சி அலுவலகத்துக்கு போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம கையிலே அவர் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதை நம்ம மருத்துவ மாணவர் படிப்புக்காக பயன்படுத்துவோம். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரிலாம் நம்ம அவரை காப்பாற்ற நம்ம வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக அவர் ஏற்கனவே தொண்டையில் ஓட்ட போட்ட அந்த ட்ரக்கியாஸ்டமி டியூப் தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ அது தொடர்ச்சி அதோட மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வாய் வழியாக அவரால் ஆகாரம் எடுத்துக்க முடியாத ஒரு கட்டம் இருக்கிறதால வயிற்றில் துளை போட்டு அது வழியாக அவருக்கு ஃபீடிங் கொடுத்துருந்தோம். இது தொடர்ச்சியாக போயிருந்தது. அவர் அப்பப்போ இதை ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக அவ்வப்போது போவாங்க. இங்கே ஒரு 2 நாள் இருப்பாங்க, எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் கடந்த இந்த முறை அட்மிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நோய் தொற்று இருந்துருச்சு. ஸோ நோய் தொற்று என்ன தான் நம்ம நோய் தொற்றுக்கான ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்தோம், அதோட முழு செயல்பாடு கொடுக்க முடியல. அவ்வளோ வயது முதிர்வு காரணமாக கூட இருந்திருக்கலாம், இல்லை மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் கூட பாதிப்பாயிருக்கலாம். அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். அதனால தான் இது. டாக்டர் டி சுதாகரன் என் பேர். கிரிட்டிக்கல் கேர் துறையுடைய தலைவர் நான். நல்லக்கண்ணு சார் கடந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நம்மக்கிட்ட அட்மிஷனில் இருக்கிறாங்க. வந்து போவாங்க. வந்தது காரணம் வயது மூப்பு காரணமாகவும் அவருக்கு இருந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸு. அதனால் அவரால் சரியாக சாப்பாடு விழுங்க முடியாது. இந்த பிரச்சனையில் அடிக்கடி அவருக்கு புறையேறி நுரையீரலில் போயிட்டு நுரையீரல் தொற்று வந்துடும். அது ஸோ அந்த இதுக்காக அடிக்கடி சிகிச்சைக்கு வருவாங்க. சிகிச்சை நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக February 1 அட்மிஷன் ஆனாங்க. இப்போ இந்த தடவையும் அதே மாதிரி சிகிச்சைகள் அதே சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட குழு அமைச்சு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நேற்று அவருடைய உடல்நிலையில் பெருத்த பின்னடைவு ஏற்பட்டது. அதுலேருந்து ஏற்றம் இறக்கங்களோடு இருந்தது. இன்னைக்கு காலையிலேருந்து பிபி எல்லாம் ரொம்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு, அவருடைய ரத்த கொதிப்பு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு நாட் ரெஸ்பாண்டிங் டு அவர் ட்ரீட்மெண்ட் ஒரு மதியானம் அளவில் அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. இங்கிருந்து
அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுத்துருந்தோம். அவர் சரியாக விழுங்க முடியாத காரணத்தின் செயற்கை சுவாசம் வந்து ரொம்ப நாள் தேவைப்பட்டதுனால தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணி ட்ரெக்காஸ்டமி போட்டு அது வழியாக அவருக்கு சுவாசம் கொடுத்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர் வந்து அந்த ட்ரெக்காஸ்டமி டியூப் வழியாக தான் மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அவருடைய முழுங்க முடியாத பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ரொம்ப முத்தி போனதுனால அவரால் முழுங்கவே முடியல. ஆகாரம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் அவருக்கு நேரடியாக வயிற்றில் வந்து ஒரு குழாயை வச்சு அது வழியாக தான் அந்த 6 மாதம் அவருக்கு வந்து உணவுகள்லாம் அளிக்கப்பட்டு வந்தது. சத்தான உணவுகளும் தண்ணி மரம் எல்லாமே அது வழியாக தான் கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம. இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல சார் இருந்தாரு காலையில? இப்போ இன்னைக்கு காலையிலேருந்தே அவருடைய ரத்த கொதிப்பு ரொம்ப கம்மியாயிடுது. நம்ம எவ்வளோ மருந்து அதிகப்படுத்தினாலும் அதுக்கு எந்த விதம் ரெஸ்பான்ஸுமே இல்லை. வெண்டிலேட்டரும் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வெண்டிலேட்டர் தேவைப்படாது அவருக்கு. வெண்டிலேட்டர் சப்போர்ட்டும் அதனுடைய தேவைகளும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் அவருடைய வைட்டல்ஸ் எதுவுமே நிலையாக இல்லை காலையிலேருந்து. நீங்க தான் அவரை நீண்ட நாள் கவனிச்சுட்டு இருந்தீங்க. நான் மட்டும் இல்லை, ஒரு பெரிய குழு இருந்தது. நான் ஒன் ஆஃப் த குழு மெம்பர். அது கிரிட்டிக்கல் கேர் துறையுடைய தலைவர் நான். எப்படியாவது காப்பாற்றலாம்னு நினைச்சீங்களா சார்? இன்னைக்கு காலையிலேருந்து அதான் இன்னைக்கு காலையில் 2 நாளாகவே நாங்கள் 24 hours ரொம்ப க்ளோஸ் மானிட்டரிங்கில் எல்லா மருந்தும் எல்லா ஸ்பெஷலிஸ்டோட தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். பட் எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. அவருக்கு வயது மூர்ப்பு ஒரு பிரச்சனை, பார்க்கின்சன் பிரச்சனை இருந்ததால் சாப்பிட முடியாத ஒரு இது. அதனால் வயிற்றில் ஒரு இது போட்டு ஃபீடிங் கொடுத்துருந்தது. அது இல்லாமல் தொண்டை இல்லை வந்து இந்த அவரால் முழுங்க முடியாத பிரச்சனை சில நேரத்தில் வந்து அவர் புறையேறதால தொண்டையில் டியூப் போட்டு ஓட்ட போட்டு அந்த தொண்டை வழியாக மூச்சு காற்று கொடுத்துருந்தோம். இதுதான் மெயினாக ட்ரீட்மெண்ட்டு. பட் ஆனால் இந்த முறை உடம்போது நோய் தொற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தது அவருக்கு. ஸோ நோய் தொற்று ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்கினே இருந்தோம். பட் ஆனால் அவரோட வயது இது காரணமாக அது வந்து அந்தளவுக்கு இந்த முறை கை கொடுக்கலான்னு தோணுது. ஆனால் அவருக்கான தீவிர சிகிச்சை வந்து ஒரு பெரு குழுக்களை வச்சு, நிறைய மருத்துவ குழுக்களை வச்சு, நிறைய நிபுணர்களை வச்சு தொடர்ச்சியாக கண்காணிப்பில் தான் வச்சுருந்தோம். பட் ஆனால் கடந்த ஒரு 48 மணி நேரத்தில் அந்த இது ரொம்ப சீக்கிரம் மோசம் அடைய ஆரம்பிச்சது. உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்றா செயலிழக்க ஆரம்பிச்சது. அப்படியே படிப்படியாக சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1:55 மணி போல் அவர் காலமாயிட்டார். என்ன கிரிட்டிக்கல்லாம் நீங்கள் இதில் ஃபேஸ் பண்ணீங்க? மெயினாக கிரிட்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த உணவு இப்போ நம்ம வாய் வழியாக எடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த தேவை உடல் நோய் இருக்கும்போது அந்த தேவைகள் அதிகம் இருக்கும். ஸோ அந்த உணவு அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக கொடுக்க வேண்டியிருக்கும். நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். பட் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தே வந்து சில நேரத்தில் வந்து மற்ற உருக்கில் சரியாக வேலை செய்யணும்னா அது வேலை செய்யாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை தான் மெயினாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஏஜ் இருக்கும்போது எல்லா உறுப்புகளும் ஓரளவுக்கு அதோட தன்மை வந்து குறைஞ்சி போயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவரோட இன்னைக்கு இந்த இதுக்கு விஷயம். மருத்துவமனைக்கு இது எவ்வளோ பெரிய இழப்புன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக, ஏன்னா அவங்க எல்லாருமே எங்களோட நல்ல ஒரு அவங்க குடும்பத்தாரெலாம் எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு முதுபெரும் ஒரு தலைவரை வந்து இழந்தது எப்படி தமிழக மக்கள் ஒரு வருத்தமாக நினைக்கிறாங்களோ அதே வருத்தம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா கடைசியில் ஒரு சாரை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சின்றத தவிர்த்து உண்மையாக அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு சார் அவர் ஒத்துழைப்பு கொடுத்தாரு இன்னைக்கு மதியம் வரையுமே? அவரோட சைடில் எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. அவர் எல்லா வகையிலும் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவரோட சைடில் எந்த எதிர்ப்பும் கொடுக்கறது இல்லை. ஒரு நல்லாவே ஒத்துழைச்சாங்க.